Welcome to VMA YouTube channel. TNPSC previous year question number 4க்கு நம்ம வந்துட்டு ஆன்சர் பார்க்கலாம். இந்த டயக்ராம்க்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ABCDEFGH அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம ஒரு லெட்டரை வந்து நேம் கொடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா சிங்கிள் டயக்ராமாக என்னென்ன இருக்குது, சிங்கிள் பார்ட் என்னெல்லாம் இருக்குது, 2 பார்ட்டாக என்னெல்லாம் இருக்குது, 3 பார்ட்டெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தமிழில் வந்துட்டு நான் ஒரு உருவம்னு எழுதியிருக்கேன். இந்த ஒரு உருவம் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஏங்கிறது தனி பார்ட்டு. ஸோ ஏ, பி, சிங்கிறது நமக்கு வந்து முக்கோணம் கிடையாது. ஸோ அதில் வந்து நம்ம இது முக்கோணமாக எடுத்துக்க முடியாது. அடுத்தது டி, ஈயும் வந்துட்டு நமக்கு முக்கோணம் கிடையாது. ஸோ இதுவும் நம்ம வந்து செப்பரேட்டாக தனி முக்கோணமாக எடுத்துக்க முடியாது. அதனால் ஈயும் நம்ம விட்டுறணும். அடுத்தது வந்துட்டு எஃப், அப்புறம் ஜி, ஹெச். மொத்தமாக நமக்கு சிங்கிள் பார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 பார்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது 2 உருவம், 2 பார்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிங்கிறது ஒரு பார்ட்டு, ஏபி. அடுத்தது பிசிங்கிறது முக்கோணமாக வராது. ஸோ நம்ம அதை விட்டுறலாம். ஏடிங்கிறது ஒரு பார்ட். டிஇங்கிறது நமக்கு முக்கோணம் கிடையாது, ஏன்னா இங்கே கட் ஆகிடுது. டிஇஎஃப்ங்கிறது தான் ஒரு முக்கோணமாக நமக்கு வரும். ஸோ நம்ம வந்துட்டு 3 உருவத்தில் தான் அதை வச்சுக்க முடியும். அதனால் இதை விட்டுறலாம். அடுத்தது நமக்கு வந்துட்டு பிஇங்கிறது ஒரு முக்கோணம், நமக்கு பிஇ சேர்ந்தது ஒரு முக்கோணம். ஸோ பிஇங்கிறது ஒரு பார்ட். அடுத்தது இஎஃப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கோணமாக வருது. ஸோ இஎஃப்ங்கிறது அடுத்த பார்ட்டு. அடுத்தது ஜிஹெச், ஜிஹெச்ங்கிறது நமக்கு ஒரு முக்கோணம். அடுத்த முக்கோணம் எஃப்ஹெச் அப்படிங்கிறது ஒரு முக்கோணம். ஸோ எஃப்ஹெச். இதில் டோட்டலாக எத்தனை முக்கோணம் இருக்குன்னா 1 2 3 4 5 6 6 முக்கோணம் இருக்குது. அதுக்கு அடுத்தது 3 உருவம், 3 பார்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏபிசிங்கிறது நமக்கு முக்கோணமாக இல்லை. ஸோ அதை விட்டுறலாம். அடுத்தது டிஇஎஃப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய முக்கோணமாக கிடைக்கிது. ஸோ டிஇஎஃப்ங்கிறது நமக்கு ஒரு முக்கோணம், டிஇஎஃப். அதுக்கு அடுத்த பெரிய பார்ட்டு 3 பார்ட்டு சேர்ந்த முக்கோணம் எதுன்னா பிஇஜி. இந்த 3 பார்ட்டும் சேர்ந்தது நமக்கு ஒரு பெரிய முக்கோணமாக இருக்குது. ஸோ நம்ம பிஇஜி. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஜிஎஃப்ஹெச் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய பார்ட், 3 பார்ட்டு முக்கோணமாக இருக்குது. சிஎஃப்ஹெச் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கோணமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ பெரிய முக்கோணம்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு 3 தான் கிடைக்கும். இதை டோட்டல் பண்ணோம்னா 6 + 6 + 3 எவ்வளோ வரும்னா 15 வரும். டோட்டலாக இதில் 15 முக்கோணம் இருக்குது. ஸோ டி தான் ஆன்சர். தேங்க்யூ.